முதுநிலை மருத்துவ படிப்பு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து. தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என மா. சுப்பிரமணியன் உறுதி. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடுவானில் ஹெலிகாப்டர் மீது மோதிய விமானம். 64 பேர் பயணித்த நிலையில் 19 பேர் சடலங்களாக மீட்பு. சென்னை அருகே பெண்களை துரத்திய இளைஞர்களின் காரை கண்டறிவதில் சிக்கல். உரிமையாளர்கள் பலரின் கை மாறியிருப்பதால் கண்டுபிடிப்பது சவாலாக உள்ளதாக தகவல். கும்பமேளா பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிப்பு. கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்ததை அடுத்து வரும் 4ஆம் தேதி வரை VIP பாஸ்களும் ரத்து. 61,000 ரூபாய்க்கு மிக மிக அருகில் தங்கம் விலை. ஒரே நாளில் 120 ரூபாய் அதிகரித்து 60,880 ரூபாய்க்கு விற்பனை. புதுச்சேரி ரேஷன் கடைகளில் மீண்டும் அரிசி விநியோகம். இனி ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும் என அரசு அறிவிப்பு. காந்தி நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு. இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். வேங்கை வயல் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை அருகே தந்தை இறந்த நிலையில் மகளை கொன்ற ஹோமியோபதி மருத்துவர். 5 மாதங்களாக சடலங்களை பூட்டி வைத்திருந்த கொடூரம். கோஆப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு 15 விழுக்காடு ஊதிய உயர்வு. வீட்டு வாடகை படியையும் உயர்த்தியது தமிழ்நாடு அரசு. சுரங்கப்பாதை வசதி கோரி திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் ஆலம்பட்டி கிராம மக்கள் மறியல். 3 மணி நேரத்திற்கு மேல் போராட்டம் தொடர்ந்த நிலையில் அனைவரும் கைது. கோயம்புத்தூரில் 2 வீலர் மீது மோதியதற்கு மன்னிப்பு கேட்ட மாணவிக்கு முத்தம். இளைஞரை கைது செய்து காவல்துறை விசாரணை. வேலூர் பாலாற்றில் கலந்த தோல் ஆலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம். ஆலைகளிடம் வசூலித்து இழப்பீடு வழங்க உச்சநீதிமன்றம் ஆணை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே ஏரியில் கவிழ்ந்த லாரி. தண்ணீரில் மிதந்த சிலிண்டர்கள். ஆதவ் அர்ஜுனாவிற்கு தாவேக்கவில் மாநில துணை அல்லது இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல். விஜயை நேற்று சந்தித்து பேசிய நிலையில் இன்று அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை. மலேசியாவில் 16 மாவட்டங்களில் கனமழை. 1000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தஞ்சம். நடிகர் சசிகுமாரின் மைலாட் படத்திற்கு தடை கோரி சமூக ஆர்வலர் RTA செல்வம் காவல் ஆணையரிடம் புகார். படத்தின் நாயகன் மற்றும் நாயகி சேர்ந்து புகைப்பிடிப்பது போல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியான நிலையில் எதிர்ப்பு. அமெரிக்காவில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் வானில் மோதிக்கொண்ட கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 64 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்தில் இருந்து வாஷிங்டனில் உள்ள ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு 60 பயணிகள் மற்றும் 4 ஊழியர்களுடன் விமானம் புறப்பட்டு சென்றது. அமெரிக்க நேரப்படி இரவு 9 மணி அளவில் ரீகன் விமான நிலையத்தின் 33வது ரன்வேயில் இறங்குவதற்கு திட்டமிட்டப்பட்டு இருந்த நிலையில் விமானம் 3 பேருடன் வானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டருடன் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. இதில் 64 பயணிகளுடன் இருந்த விமானமும் ஹெலிகாப்டரும் வெடித்து போட்டோமேக் நதியில் விழுந்தன.
தகவல் அறிந்து விரைந்த வாஷிங்டன் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை அதிகாரிகள் விமானத்தில் இருந்தவர்களை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். ஆனால் இதுவரை 19 பேரின் உடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விபத்து குறித்த விவரங்களை கேட்டறிந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்பது சவாலாக இருப்பதாக அமெரிக்க மீட்பு படையினர் கூறியிருக்கிறார்கள். வாஷிங்டன் டிசியில் செய்தியாளர்களை சந்தித்த தீயணைப்பு படை தலைவர் ஜான் டோனசி கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவியுடன் மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினார். So it's a highly complex operation. The conditions out there are extremely rough for the responders. It's cold. They're dealing with relatively windy conditions. Wind is hard out on the river. So they're out there working. We're doing everything we can to keep them safe. முதுநிலை மருத்துவ படிப்பு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு 69% இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறிய தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். முதுநிலை மருத்துவ படிப்புகளில் வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 1207 மாணவர்களின் வாய்ப்புகள் பறிபோகும் சூழல் ஏற்பட்டு இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த தீர்ப்புக்கு பிறகு எதிர்வரும் ஆண்டுகளில் முழுமையாக இந்த முதுநிலை மருத்துவ பட்ட படிப்புகளில் இந்த 1200க்கும் மேற்பட்ட இடங்கள் நமக்கு பறிபோகும் என்கின்ற ஒரு அபாய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த இடங்கள் சொந்த மாநிலங்களுக்கு மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதனால் அந்தந்த மாநில உரிமைகள் பாதிக்கப்படும். தொடர்ந்து பேசிய அவர் முழுவதும் மாநில அரசின் செலவில் மேற்கொள்ளப்படும் முதுநிலை மருத்துவ படிப்பை மத்திய அரசுக்கு தாரை வார்க்கும் வகையில் தீர்ப்பு அமைந்திருப்பதாக கூறினார். எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து விரைவில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மாநில அரசின் 69% இடஒதுக்கீட்டிற்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது மட்டுமல்லாது தனியார் கல்லூரிகளில் இருக்கிற அந்த 50% அந்த இடஒதுக்கீட்டிற்கும் இதனால் பாதிப்புகள் ஏற்படும். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இன்றைக்கு செலவிட்டு அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இதை முழுமையாக ஒன்றிய அரசுக்கு தாரை வார்க்கும் இந்த தீர்ப்பு என்பது நிச்சயம் ஏற்றுக்கொள்ளும்படியான தீர்ப்பு இல்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிக விரைவில் இதற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடப்பாண்டிற்கான மருத்துவ சேர்க்கை 2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இந்த தீர்ப்பு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அமைச்சர் கூறினார். மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரை விவிஐபி பாஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பிப்ரவரி 3ஆம் தேதி வசந்த பஞ்சமியை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடுவதற்கு கூடுவார்கள் என்பதால் பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பிப்ரவரி 4ஆம் தேதி வரை பிரபலங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விவிஐபி பாஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் கும்பமேளா நடைபெறும் இடத்திற்கு ஆம்புலன்ஸ், இருசக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் செல்லக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் புனித நீராடக்கூடிய இடத்திற்கு செல்லக்கூடிய தடம் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. பக்தர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய இடங்களில் உணவு மற்றும் குடிநீர் இருப்பதை கண்டிப்பாக உறுதி செய்யுமாறு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறப்பு காவல் பிரிவை சேர்ந்த 5 அதிகாரிகள் தலைமையிலான காவலர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. விசிகவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அண்மையில் அக்கட்சியில் இருந்து விலகினார். இந்நிலையில் சென்னை வட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் விஜய் ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய இருப்பதாகவும் அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மேலும் ஆதவர்ஜினாவின் தனியார் நிறுவனம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியாக செயல்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் ஜான் ஆரோக்கியசாமியுடன் இணைந்து ஆதவர்ஜினா செயல்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆனந்திற்கு இணையாக ஆதவர்ஜினாவிற்கு இணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மேலும் 120 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த வாரம் வரலாற்றிலேயே முதல் முறையாக 60,000 ரூபாயை கடந்த தங்கம் விலை அடுத்தடுத்த நாட்களில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தது. இந்நிலையில் புதன்கிழமை சவரனுக்கு 680 ரூபாயும் வியாழக்கிழமை 120 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒரு சவரன் தங்கம் 60,880 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 106 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,06,000 ரூபாயாக விற்பனையாகிறது. சர்வதேச அளவில் தங்கம் விலை 4 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளதால் அதன் எதிரொலியாக தங்கம் விலை சென்னையிலும் உயர்ந்துள்ளது. கோவையில் இருசக்கர வாகனம் மீது மோதியதற்கு சிரித்துக் கொண்டே மன்னிப்பு கேட்ட கல்லூரி மாணவிக்கு முத்தம் கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கோவையைச் சேர்ந்த 20 வயதான கல்லூரி மாணவி பாலக்காடு சாலையில் தனது ஸ்கூட்டரில் சென்றபோது நிலை தடுமாறி அந்த வழியாக வந்த இளைஞரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக சொல்லப்படுகிறது. இளைஞரிடம் லேசாக சிரித்தபடி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மாணவி சென்றதாக கூறப்படுகிறது. மாணவியை பின்தொடர்ந்து சென்ற இளைஞர் வழிமறித்து கை மற்றும் கழுத்தில் முத்தமிட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்த நிலையில் முகமது ஷெரீப் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகத்தில் அவரின் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் தியாகிகள் தினத்தை ஒட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். சென்னையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட உணவு தயாரிக்கும் பணியை தனியாருக்கு டெண்டர் விடுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்தார். அது குறித்து ஆலோசனை செய்திருக்கோம். மாநகராட்சி இதை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் முடிவு எடுக்கப்படல. முடிவு எடுத்த பின்னர் அறிவிக்கப்படும். அண்மையில் நடந்த சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காலை உணவு திட்டம் தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது தனியாருக்கு உணவு தயாரிக்கும் டெண்டர் விடுவது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று தெரிவித்து அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதே கூட்டத்தில் காலை உணவு திட்டத்துக்கு உணவு தயாரிக்கும் பணியை அரசாணைப்படித்தான் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் விளக்கம் அளித்துள்ளார். மயிலாடுதுறையில் பெற்ற பிள்ளைகள் இருந்தும் கவனிக்க ஆளில்லாத விரக்தியில் தம்பதி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிலிண்டர் வெடித்து மனைவி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீடூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் செந்தாமரை தம்பதிக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். மகள்களுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர். மகன் இனியவன் தன் குடும்பத்துடன் வீட்டின் மேல் பகுதியில் வசித்து வருகிறார். ஹோமியோபதி மருத்துவரான இளங்கோவனுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் செந்தாமரை சிறுநீரக கோளாறால் படுத்த படுக்கையாக இருந்ததாக கூறப்படுகிறது. பெற்ற பிள்ளைகள் இருந்தும் கவனிக்க யாரும் இல்லாத விரக்தியில் தம்பதி இருந்ததாக கூறப்படும் நிலையில் தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லப்படுகிறது. வீட்டின் சிலிண்டரை இளங்கோவன் திறந்துவிட்ட நிலையில் வெடித்து தீ பரவியதில் இருவரும் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் செந்தாமரை வழியிலேயே உயிரிழந்தார். இளங்கோவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளங்கோவனை மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி கலைவாணி நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினார்.
சென்னை திருவல்லிக்கேணியில் நள்ளிரவில் குத்துச்சண்டை வீரர் ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணாம்பேட்டை அருகே வசித்து வரும் தனுஷ் இரவில் தன் வீட்டருகே நின்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் வெட்டி கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ் விரட்டிச் செல்லப்படுவதைக் கண்டு தடுக்க முயன்ற அவரது நண்பர் அருணையும் மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அருண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்விரோதம் காரணமாக தனுஷ் வெட்டிக் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். குத்துச்சண்டை வீரரான தனுஷ் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றதாக அவரது தாய் ராதா கண்ணீர் மல்க தெரிவித்தார். போலீஸ் வேலைக்காக தனுஷ் தயாராகி கொண்டிருந்த நிலையில் அவரது பகுதி இளைஞர்களுடன் தகராறில் ஈடுபட்டதாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவரது போலீஸ் கனவு பறிபோனதாக தாய் ராதா தெரிவித்துள்ளார்.